விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவர் அரசியலுக்கு வருவதை எல்லாருமே நம்ம வரவேற்கிறோம். ஆனால் நான் எப்படி பார்க்கிறேன்னா, என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். ஒரு நடிகராக இருக்கும் பொழுது அவரை பத்தி பேசுவது தவறு. ஆனால் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு அவர் வந்து பொதுமக்கள் ஒரு பொது உடைமை ஆகிறார். அவர் பத்திரிகையாளர் அவரை சந்திக்கணும். இது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை. அது ஒரு மிகப்பெரிய தவறு. அவங்க கூட நினைக்கலாம், சந்திச்சா ஏதாவது கேள்வி கேட்பாங்க. ஒரு பத்திரிகையாளர் கேட்பாரு, வெங்காய விலை என்னன்னு கேட்பாரு. நீங்க சொல்லணும், இன்றைக்கு உள்ள காய்கறி விலைவாசி என்னன்றது ஒரு கட்சி தலைவருக்கு தெரியணும். ஒரு உதாரணம் சொன்னா, எம்ஜிஆரும் சரி, கலைஞரும் சரி, ஜெயலலிதா அவர்களும் சரி, எல்லோருமே பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க. அடுத்தது வந்து அந்த கரூர் மாவட்டம், அது சிபிஐ உடைய வழக்கு, அது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து பேசக்கூடாது. ஆனா அதுல என்ன வருத்தம் அப்படின்னா, நீங்க அந்த கரூர் மாவட்ட சம்பவத்துக்கு அப்புறம் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரீங்க, பத்திரிகையாளர் கேட்கறாங்க, நீங்க எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க. அப்போ உங்களுக்கு தெரியப்படுத்தலையா? 40 பேர் இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தலையா? அதாவது உங்களுக்கு அது சரியா தெரியனாலும் கூட பத்திரிகையாளர் கிட்ட நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், நான் சென்னை போய் உங்களை நான் சந்திச்சு பேசுறேன், நீங்க எதுவுமே சொல்லாம போனதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம். அதாவது ஒரு கட்சி தலைவர் வந்து எல்லாவற்றையும் அவரே பேசணும், ஆளை வச்சு பேசக்கூடாது.